வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கிட்ட ரேப்பிடோ ஆன் பண்ணேன். மணி இப்போ கரெக்டாக நாங்கள் 3 ஆகுது. இப்போ ஆன் பண்ண உடனே ஒரு ஆர்டர் போட்டேன். என்ன ஆர்டர்னா இது பைக் பூஸ்ட் தான். சரி ஓகே பரவாயில்ல, ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட் ஆர்டர் நான் அப்செட் பண்ணிட்டு கால் பண்ணுறேன். ஒரு லேடி கஸ்டமர் தான் நினைக்கிறேன். சரி ஓகே ஆர்டர் கன்ஃபார்ம் தான் கேட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ அவங்க கேட்டாங்க எப்போ வருவீங்கன்னு. எப்போ வருவீங்க அப்படி கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, எப்போ வரீங்க எப்போ வருவீங்க? நானே சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்துடுறேன். உடனே சொல்கிறாங்க மேப்பில் 2 மினிட்ஸ் தான் எனக்கு காமிக்குது, ஏன் 5 மினிட்ஸ்னு சொல்கிறீங்க? எனக்கு அப்ராக்சிமேட்டாக டைம் எல்லாம் தெரியாதுங்க, வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன், 1 கிலோமீட்டர் தான் காமிக்குது, வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறேன்னு சொன்னேன். இப்போ அவங்க தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்காங்கப்பா. பொண்ணுங்கனால இப்படி தானே, எப்போ வருவீங்க? சரி ஓகே வாங்க பிக்கப் பண்ண போகலாம். அவங்க தான் நினைக்கிறேன், அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. நீங்களா? எப்படிங்க போகும்போது ஒரு கேக் ஷாப்பில் கேக் வாங்கணுமா? கேக் ஷாப் அப்புறம் வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் டைம் இருக்குமா உங்களுக்கு? சரி ஓகே வாங்க. நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரானாலும் நான் பே பண்ணிடுறேன். சரி ஓகே ரவுண்ட் அப்னா ஒரு 500 பே பண்ணால் போதும். சரி ஓடிபி சொல்லுங்கள். பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணுவேன். சரி ஓகே வாங்க. எவ்வளோ நல்லா கேட்கு. ஓடிபி கடை தெரியுமா? ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ உங்களுக்கு போகிற வழியில் 2 ஷாப்பில் நீ படி பொருள் வாங்கணுமா? எப்படி கேக் ஷாப்லாம் எங்கே இருக்கு? எனக்கு சென்னை புதுசு தெரியாது. அப்படியா? அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி ஓகே நம்ம போகிற வழியில் வாங்கிக்கலாம். ஓகே கேக் ஷாப்பு ஒரு கிஃப்ட் ஷாப். சரி ஓகே. எந்த ஊர் நீங்கள்? கோயம்புத்தூர். ஓகே நைஸ். நான் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் எங்க தெரியுமா? கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் பக்கம். மார்த்தாண்டம் பக்கம்னா காட்டுப்புதூர். அக்கா வாங்க தான் கல்யாணம். ஓ ஓகே காட்டுப்புதூர். பொண்ணையும் ஆழ்வாய் மொழியில் அக்கா உங்களோட அக்காவோட பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்னா உங்கள் ஏஜ் என்ன ஆகுது? பெரியமாவோட பொண்ணு. ஓ அப்படி. ஏஜ் அதிகம் அவங்களுக்கு 42, எனக்கு 27. ஓகே அவங்களுக்கு அக்காவுக்கு வந்து எனக்கும் அக்கா பொண்ணுக்கும் 4 வருஷம் தான் இருக்கு. சரி ஓகே. 23 எனக்கு 27. ஆனால் நான் காய்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட் லொக்கேஷனில் வந்துவிட்டோம். அதாவது கஸ்டமர் சொன்னால் ஃபஸ்ட் லொக்கேஷனில் வந்துவிட்டோம். கேக் ஷாப்பு. கஸ்டமர் அங்கே கேக் வாங்க போயிருக்காங்க. அது எதுக்கு கேக்குன்னா அவங்க ஆளுக்கு பர்த்டேவான், ஸோ அதனால் கேக் வாங்க போகிறாங்களாம். சரி ஓகே போட்டோம், அதான் கேக் ஷாப்பும் கிஃப்ட் ஷாப்பும் போயிட்டு போகணுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு இருந்தாலும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே போவோம். இது கேக் ஷாப் வந்தாச்சுன்னு கிஃப்ட் ஷாப்புக்கு நான் எங்கே போகிறது? கிஃப்ட் ஷாப் பெஸ்ட் வாட்ச் கிஃப்ட் சென்டர். சரி ஓகே போகிறதில்ல பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. இங்கேயா? இங்கே இல்லை. என்ன இருக்குது? ஓஎம்ஜி கிஃப்ட் ஷாப் இதான். ஓகே கடை இப்போ பூட்டுவாங்க, டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோங்க. ஓகே கைஸ் செகண்ட் லொக்கேஷன் வந்துட்டோம். அப்பாடா இனி எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு? பக்கத்தில் தான், இனி ஒரு 4.7 கிலோமீட்டர் 13 நிமிஷத்தில் போகலாம். எஸ்ஆர்எம் ராமாபுரம் ட்ராப்பு. எஸ்ஆர்எம் ராமாபுரம். சரி ஓகே புக் பண்ணால் இங்கே ஒரு பைக் டாக்ஸி போட்டுருக்கலாமா? அதுவும் பைக் பூஸ்ட்டு புக் பண்ணிடுறேன் காய்ஸ். சரி அவங்கள சொல்லி எதுவும் பண்ண முடியாது. அவங்க இது இவ்வளோ தான் படிச்சுட்டு அவங்க புக் பண்ணிடுறாங்க. அது நம்ம எடுக்காதது நம்ம விருப்பம். எடுத்துட்டா அதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே.
2,000 years later. காய்ஸ் நின்று தூக்கம் தான் காய்ஸ் வருது. ஷாப்பு வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுது. பேசாம அப்படியே விட்டு ஓடிடலாமா? ஷிட். ஃபஸ்ட்டு ரைடு கரெக்டாக ஆன் பண்ண 9 மணிக்கு ஃபஸ்ட்டு ரைடு அடிச்சு. அது கரெக்டாக நான் அங்கேருந்து எடுக்கும்போது 22 கிலோமீட்ரு. அந்த 22 கிலோமீட்டர் கணக்கு பார்க்கும்போது கரெக்டாக நான் ஒரு 9:40 அந்த டைமுக்கெல்லாம் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் டைம் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா இது வந்தது அந்த அவுட்டர் ரிங் ரோடு தான் வந்தோம். ஆனால் இப்போவே டைம் இப்போது 9:51 ஆச்சு. இப்போ இதில் இருக்க டைம் ட்ராப் பண்ணதுக்கு 10:03 காமிக்குது. இருந்தாலும் அவங்க எதிரையும் வரல. சரி ஓகே பார்க்கலாம். A few minutes later. ஒரு வழியாக வந்துட்டாங்க போது இருக்குது. வரட்டும். ஏம்மா தாயே எவ்வளோ நேரம்? இல்லை உங்களை தாண்டி வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க, அதான் பார்த்தேன். இனி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகலாம்ல? டிஃபனா? முடிச்சு விட்டீங்க போங்க. இதுவும் ரோட்டு கடை தான். சரி ஓகே காய்ஸ், கஸ்டமர் அடுத்த ஒரு ஸ்டாப் ஆட் பண்ணியிருக்காங்க. டிஃபன் வாங்கணுமா? என்ன பண்ணுறது, எவ்வளோ ஸ்டாப் நிப்பாட்டோம். இந்த ஒரு ஸ்டாப் நிப்பாட்ட மாட்டோமா? கூலிங் இருக்கா? சரி இருக்கு. ஓகே. நானும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் வீடியோ போடுறேன்ல, அதுதான் இப்போ எடுக்கிற வீடியோ டோட்டலாகவே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்துடும். எங்களாம் கட் பண்ணி எடுக்கிறது 1 ஹவர் 1.5 ஹவர் வந்துடும். நான் அதை எப்படியாச்சும் ஒரு இப்போது கொண்டு வந்து ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரேன். அதையே எப்படா சுருக்கி ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் கொண்டு வரலான்னு பார்க்குறேன். ஆனால் இந்த ஒரு ரைடே எனக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வந்துடும் போல இருக்கு. என்னன்னு சொல்கிறது. Two hours later. வாங்க. இனி நிற்கிறதுனா நிற்க மாட்டேன் போங்க. ஸ்டார்ட் ஆகிரு. போலாமா? இதில் விட போதுமா? ஒரு ஒயிட் கலர் பில்டிங். ஓகே ரைட்டு. ஒரு வழியாக வந்துட்டேன் கைஸ். க்ளோஸ் பண்ணுவோமா? 2:35 அதே தான் காமிக்குது. பார்ப்போம் கஸ்டமர் எவ்வளோ கொடுக்காங்கன்னு பார்ப்போம். வந்துட்டே இருக்கு. அவ்வளோதானா? போதும். தேங்க்யூ. அப்படியே ஹெல்மெட் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே பார்த்து போங்க. பார்த்து இங்கிட்டு போங்க. சரி ஓகே கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ரேப்பிடோக்காரன் நான் அடித்து சாப்பிட்டு போகிறேன் கொய்யால். ஆனால் இந்த ரேப்பிடோலாம் நம்ம ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறோன்னா அந்த வெயிட்டிங் டைம் அதில் ஆட் ஆகணும். இப்போ நம்ம ஒரு ட்ரிப்பு முடியணும்னா அந்த ட்ரிப்பு இப்போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த டைம் 2 ஜாஸ்தி ஆகணும். அந்த டைம் அதில் ஆட் ஆக மாட்டேங்குது. நான் இதில் ஆட் ஆகும்னு. சரி ஓகே ஆட் ஆகலை, பரவாயில்ல கைஸ். இதில் 235 அவங்க 350 பே பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, ஒர்த்து வருமா? காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப ஒரு ரைடு வந்திருக்கு. கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர் 500 மீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு தேனாம்பேட்டில் ட்ராப்பு கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்துச்சு. பிக்கப் பண்ண அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ கிலோமீட்டர்னு. ஓகே காய்ஸ், லொக்கேஷனை வந்துட்டோம். அங்கே லொக்கேஷன் போட்டுருவாங்க. ஆனால் அங்கே ஏதோ இங்கேருந்தே கால் பண்ணுவோம். அங்கே ஏதோ செட்டெலாம் போட்டுருவாங்க, அங்கே போக முடியாது. 6599 இந்த ஹெல்மெட் கொடுங்க. போகலாமா?
ஓகே கைஸ், கஸ்டமர் பிக்கப் வண்டி கிளம்பிட்டோம். கரெக்டாக 9.9 காமிக்குது. 9.9 கிலோமீட்ரு 23 நிமிஷம் காய்ஸ். ஆனால் எனக்கு ஃபுல்லாகவே வீடியோ போட முடியுமான்னு தெரில. ஏன்னா நான் எப்படியாச்சும் வீடியோ ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளாடி கொண்டு வரணும்னு பார்க்குறேன். ஆனால் அதே தாண்டி ஒரு ½ hour அந்த மாதிரிலாம் போயிடுது. நான் மேக்ஸிமம் ஒரு 2-3 ரைடெலாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அதை மட்டும் போகலான்ருக்கேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாகிட்டு போகலான்னு பார்த்தாச்சுன்னா ரொம்ப டைம் ஆகிரும். நான் அதனால் ஒரு 2-3 ரைடெலாம் பிக்கப் பண்ண அப்புறம் அது கேட்குறது டைம் ஆயிரும். பிக்கப் பண்ண அப்புறம் லாஸ்ட்டாக எனக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அதை போட்டு முடிக்கலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம், போட்டு பார்க்குறேன் எப்படி வருதுன்ட்டு. ஓகேக்கா, ஓகே 111 கொடுங்கக்கா. 111க்கா. ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. ஓகே கைஸ், இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த 111 வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 120 பே பண்ணிட்டாங்க. இந்த 100 நோட்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? இது கொஞ்ச நாள் இதுவும் போயிடும் போல இருக்குது. ஓகே, இதுக்கு கமிஷன் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க? 103 ரூபா. ஓகே, கமிஷன் போக 103 ரூபா இருக்குது. கைஸ், இப்போ அவங்கள ட்ராப் பண்ணிட்டு அதே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இங்கே ஒரு ரைடு வந்துருக்கு. இது இங்கேன்னா இங்கேருந்து பிக்கப் பண்ணி சைனியோ நகரா ஏதோ ஒரு நகர்னு ஒரு பேர் இருந்துச்சு, சரியாக தெரில. ஓகே, பிக்கப் பண்ண போகலாம். ரேப்பிடா வேணும். 2262 உட்காருங்கண்ணா. ஓகே போகலாமண்ணா. ஸ்ட்ரைட்டாக போகலாமா? ஆனால் மேப்பில் பின்னாடி காமிக்குது. சரி, ஓகே போம். கைஸ், நைட்டு மழை வர மாதிரி கைஸ், சரியான காத்தடிச்சிட்ருக்கு. மழை வருமானு தெரில, ஆனால் செம்மையாக காத்தடிச்சிட்ருந்து. நைட்டு மட்டும் மழை வந்துச்சு, அவ்வளோதான். ரெயின் கோட்லாம் இருக்குது. ஆனால் ஆர்டர் வரது கம்மியாகும் இல்லை, டைம் வரவே வராது. ஏன்னா மழை பெய்ய மேக்ஸிமம் எல்லோரும் மழை டைம்லாம் ஆட்டோ தான் புக் பண்ணுவாங்க. ஆட்டோ, காரு அந்த மாதிரி புக் பண்ணுவாங்க. மழை பெஞ்சால் வேறு பைக் புக் பண்ண மாட்டாங்க. ஓகே ரைட்டு, அப்புறம் போயிட்டு ஒரு லெஃப்ட்டு. கோப்ரோ வேறு. ஆமாண்ணா. கம்ப்ளீட் 123. ஸ்கேன் பண்ணிக்கோங்கண்ணா. எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு? 123. 130 ரவுண்டாக போட்டுருக்கேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 123 வந்துச்சு. அவங்க 130 பே பண்ணிட்டாங்க. இப்போ பரவாயில்லப்பா, எல்லா கஸ்டமர் ரவுண்டாக பே பண்ணுறாங்க இன்றைக்கி. 123க்கு கமிஷன் போக எவ்வளோ வந்திருக்கு? 114 கூட்டு 114 123னா பேலன்ஸு 7 ருபீஸ் டிப்ஸ் அப்படின்னா 7 ருபீஸ் டிப்ஸ். டோட்டலாக இது வரைக்கும் நம்ம 570 வரை ஏர்ன் பண்ணிக்குவோம். 9 மணி ஸ்டார்ட் பண்ணோம், மணி 11:30, 9, 10, 11:30, கிட்டத்தட்ட 2 ஹவர்லாம் 270. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 3:01 ஆகுது. இவ்வளோ நேரத்தில் நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்? டோட்டலாக ஒரு 5, மொத்தத்தில் ஒரு 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாட்டு அந்த ஒரு ஆர்டர் 1:15க்கு ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவராக போகுது. 1:15 ஹவர் ஆர்டர் இல்லாமல் சும்மா தான் இருந்தேன். அங்கே போய் இங்கே போய் லாஸ்ட் இப்போ ஈக்கடங்களை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்துலேயே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கே பக்கத்தில் போட்டிருக்காங்க. கால் பண்ணேன், மேலேன்னு வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. இங்கே தான் அதில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே தான் போட்டிருக்காங்க. 1813 1813. ஓ வரும்.
போகலாம் ப்ரோ. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமருக்கு போயிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 16 கிலோமீட்டர் காமிக்குது. 16 கிலோமீட்டர் 20 மினிட்ஸ்லேயே ரீச் ஆயிரும். அம்பத்தூரில் ட்ராப்பு. நைட்லலாம் ரேப்பிடோக்காரன் ஆர்டர் கொடுக்குறான். இப்போ கொடுத்துட்டு இருக்கும்போது சப்போஸ் நம்ம ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் எடுக்காமல் விட்டோன்னு வைங்களேன், அப்படியே தூக்கி உட்கார வச்சிடுறான். எப்படின்னா நான் இப்போ லாஸ்ட் 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட சும்மா இருந்தேன். இல்லை அது எதனாலன்னா, ஒரு ஆர்டரு இங்கே நெசப்பகுதிக்கிட்ட ட்ராப் பண்ணேன். நெசப்பகம்னா அங்கே டிஎல்எஃப் ஐடி பார்க்கெலாம் இருக்கும், போரூர் போகிற ரோடு. அந்த ஏரியாவில் ட்ராப் பண்ணிட்டு சரி ஓகே அடுத்த ரைடு கிடைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தாச்சுன்னா ஒரு லாங் பிக்கப்பில் ஒரு ரைடு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.6 கிலோமீட்டர் பிக்கப்பு, ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி ட்ராப்பு. நான் அது எடுக்காமல் விட்டேன். கிட்டத்தட்ட 2-3 வாட்டி வந்து நான் அதை எடுக்காமல் விட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஆட்டமே காட்டலை. அடுத்த ஆறு தான் மூவாயி இப்போ இங்கே வந்து என்ன இங்கே வந்த அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் போட்டான். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு நமக்கு 203 கிடச்சிருக்கு இந்த ரைடுக்கு. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நான் எக்மோரில் தான் இருக்கேன். எக்மோரில் தான் இருந்துட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக எப்படின்னா, ரைடு ஓட்டிகிட்டு இருந்தேன். இல்லை ரைடு ஓட்டிட்டு ஒரு ரைடு இங்கே எக்மோர் வந்துச்சு. ஒரு 4:15 இங்கே ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன். அந்த ரைடு ட்ராப் பண்ணிட்டு சரி ஓகே இவ்வளோ டைம் ஆச்சு, நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி ஏதாச்சும் டேரெக்ஷனில் ரைடு வருது நான் பார்த்துருந்தேன். எந்த ரைடும் வரல. போட்டான் ஒரு கண்டினியூவாக ஒரு 6-7-8 ரைடு அந்த மாதிரி போட்டான். நான் எந்த ரைடுமே எடுக்கலை. ஏன்னா எல்லாமே வேறு டேரெக்ஷன், பெரம்பூர், ராயாபுரம், வேறு அங்கிட்டு இங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. மேலே எட்டு நான் எடுக்கலை. சரி நான் வேளச்சேரி, கிண்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வரும், ஓகே எடுக்கலான்ட்டு எந்த ரைடும் போடல. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு ரைடே ஸ்டாப் பண்ணிட்டான். ஒரு ரைடு கூட அடிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே சும்மா தான் அங்கேயே இருந்தேன். பார்த்தேன் அதான் அவன் அப்படி தான் பண்ணுறான். எப்படின்னா கொஞ்சம் ரைடு தாரான், நம்ம எந்த ரைடுமே எடுக்கலைன்னா அப்படியே நம்ம ஐடியா தூக்கி மாற்றி வச்சிடுறான். சரி ஓகே என்ன பண்ணுறது, தான் பார்த்தேன் எந்த ரைடுமே கிடைக்கல. சரி நான் தான் இப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஒரு 5:36 ஆகுது. நான் தான் கிளம்பிட்டேன் பேசாமல் வீட்டுக்கு டைரெக்ஷனில் போவோம். ஏதாச்சும் ரைடு கிடச்சதுன்னா எடுக்கலாம், இல்லைன்னா இன்றைக்குள்ள எனக்கு அவ்வளோதான் சரி போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. எங்கள் கிலோமீட்டர் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-32 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு போகிறது. என்னன்னு சொல்லிக்குவேன் நான், கரெக்டாக ஏதாச்சும் ஒரு ரைடு போட்டுருவான்னு ஒரு நம்பிக்கையில் வந்தாச்சுன்னா கரெக்டாக அன்னைக்கு போட்டு சம்பவம் பண்ணிடுறான் தான். காய்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இங்கே ஏர்போர்ட் கிட்ட தான் நிற்கிறேன். எங்கள் எக்மோர்லேருந்து வந்து இங்கே ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டேன். சரி ஓகே இங்கேருந்து ஏதாச்சும் நம்ம போகிற டேரெக்ஷனில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ரைடு கிடச்சா கூட ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மணி என்ன 6:32 ஆகுது. இதுவரையும் இந்த ரைடும் வரல. இங்கே வந்த பிறகு திருப்பி பின்னாடி போடுறான். இங்கேருந்து புளிச்சலூரா அங்கே ஏதோ ஒரு 5 கிலோமீட்டர் ரைடு வந்துச்சு. அந்த ஒரே ஒரு இடமும் வந்துச்சு. நான் இங்கே வெயிட் பண்ணாக்கல. இன்றைக்கி அவ்வளோதாங்க. டோட்டலாக இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா, மொத்தம் எத்தனை ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒரு நிமிஷங்களா. டோட்டலாக நம்ம இந்த 12 மணிக்கு முன்னாடி ஒரு 5 ரைடு, 12 மணிக்கு அப்புறம் ஒரு 3 ரைடு, 12 மணிக்கு அப்புறம் ஒரு 3 ரைடு, டோட்டலாக ஒரு 8 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 8 ரைடு கம்ப்ளீட் பண்ணதில் 1237 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டிப்ஸு எல்லாம் சேர்த்து. இதில் நீங்கள் எனக்கு கமிஷன் போக தான் சொல்கிறேன் நான். ஏன்னா கமிஷன் போகலாம் கூட அந்த ரேப்பிடோவில் ஃப்ரெண்ட்லேயே காமிக்கும், எனக்கு இதிலே காமிக்கும். இன்றைக்கி இந்த 12 மணிக்கு அப்புறம் 513 ரூபா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு 5 ட்ரிப் எடுத்தேன் அந்த 12 மணிக்கு முன்னாடி. இது 12 மணிக்கு அப்புறம் எடுத்தது தான் என்ன இதில் காமிக்கும், 513 காமிக்குது இல்லை. 12 மணிக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் அதில் வந்துடும். ஸோ இதெல்லாம் டிப்ஸ். இது கமிஷன்லாம் போகலாமோன்னு தான் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. நான் இப்போ தான் அந்த கமெண்ட்டில் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். இது கமிஷன் அப்படின்னு அதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கமிஷனை யாருக்கு பே பண்ணுவாங்க, கமிஷன் கழிச்சிட்டு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கமிஷன் போகலாம்னு நான் இதை போட்டிருக்கேன். டோட்டலாக 1273 ரூபா வருது. ஒரு நிமிஷம், 1273 ரூபா வருது. 1273 மைனஸ் 300 ரூபா பெட்ரோல். ஏன்னா எனக்கு ரொம்ப தூரம் நம்ம வெட்டியாக தான் போக வேண்டியிருக்கு. நாங்கள் சென்ட்ரல்லேருந்து எக்மோர் கிட்டேருந்து 32-33 கிலோமீட்டர் வீட்டுக்கு. டோட்டலாக இல்லாமல் ஒரு 200 ரூபாய் ஓட்டிடுவேன். இதே நம்ம கணக்கு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. -300. அப்புறம் எனது டீசலில் வந்து செலவுன்னு அது ஒரு 30 ரூபா, அவ்வளோதான். பேலன்ஸு 943 ரூபா நம்மளோட ஏர்னிங்ஸ். இன்னையோட ஏர்னிங்ஸ் 943 ரூபா. ஆனால் அங்கேருந்து ஒரு ரைடு ஒரு 200 ரைடு வந்திருந்தால் கூட கொஞ்சம் ஒரு நல்லா இருந்துச்சு.
எங்கன்னு சொல்கிறேன், அங்கே குமாரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை, அங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 வந்துச்சோட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுவும் போட மாட்டேங்கிறான். இதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தட் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எதுவுமே வேலைக்காக இல்லைனா பேசாமல் போட்டு தான் திரும்பவும் போகணும், வேறு வழியே இல்லை. சரி, ஓகே கைஸ், பாய், see you later. நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். டாட்டா, பை, விஸ் யூ, டேக் கேர்.